ராஜேஸ்வரி, நாடாளுமன்ற வளாகம் மட்டுமல்ல, நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் இன்று போர்க்களமாக காட்சியளித்தது. கூச்சல், குழப்பம், அமளி, போராட்டம், தள்ளுமுள்ளு, மோதல், மண்டை உடைப்பு என பாராளுமன்றத்தில் பல்வேறு சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்தேறியதால் நாடாளுமன்றம் முழுவதுமே ஒரு போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. இன்று காலை அமித்ஷா விவகாரம் தொடர்பாக பாஜகவினரும் காங்கிரஸ் கட்சியினரும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர், ஆர்ப்பாட்டம் நடத்தினர், பேரணியாக நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி சென்றனர். இதே போல மக்களவை தொடங்கிய உடனேயே அங்கு காங்கிரஸ் கட்சி எம்பிக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களுக்கும் அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாகவும் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினரும் பாஜகவினர் காங்கிரஸ் கட்சியினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினார்கள். இரு தரப்பினரும் முழக்கங்களை எழுப்பியதை ஒட்டி மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து நாடாளுமன்ற வளாகத்தை விட்டு இரு தரப்பினரும் வெளியே வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி கீழே விழுந்து அவருக்கு மண்டையில் காயம் ஏற்பட்டது. இதனால் ராகுல் காந்தி தள்ளிவிட்டதால் தான் அந்த எம்பி தன் மீது விழுந்தார் என்றும் அதனால் தனக்கு காயம் ஏற்பட்டது என்றும் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய ராகுல் காந்தி தங்களை உள்ளே விடாமல் பாரதிய ஜனதா கட்சியினர் மிரட்டி அச்சுறுத்தி தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டனர் என்றும் தாம் யாரையும் தள்ளிவிடவில்லை என்றும் ராகுல் காந்தி மறுப்பு தெரிவித்தார். இன்று காங்கிரஸ் கட்சியினர் நீல நிற உடை அணிந்து அம்பேத்கருக்கு எதிராக கருத்து தெரிவித்த அமித்ஷாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி பேரணியாக வந்தனர். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி தள்ளிவிட்டதாக பாரதிய ஜனதா கட்சியின் எம்பியின் மண்டை உடைந்தது என்ற அவர் புகார் கூறியிருப்பது தம்மை மிரட்டி அச்சுறுத்தும் முயற்சி என்றும் தாம் அவ்வாறு செயலில் ஈடுபடவில்லை என்றும் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் செல்ல முயன்ற போது தங்களை பாரதிய ஜனதா கட்சியினர் தடுத்து நிறுத்தி தள்ளுமுள்ளுவில் மோதலில் ஈடுபட்டனர் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினர் தம்மை தாக்கியதால் தான் எங்களது மண்டை உடைந்தது என்று பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி குற்றம் சாட்டியிருக்கிறார். இரு தரப்பினரும் ஒருவர் மாற்றி ஒருவர் குற்றங்களை சாட்டி இருப்பதால் அது மக்களவை இன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையும் இன்று 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்ற வளாகம் முழுவதும் எம்பி ஒருவரின் மண்டை உடைந்து காயம் ஏற்பட்டதாலும் மோதல் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாலும் ராகுல் காந்தி மீது பாஜக எம்பி குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பதாலும் நாடாளுமன்றத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. ராஜேஸ்வரி, முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக அமித்ஷாவை கண்டித்து 2வது நாளாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பாஜக எம்பியின் மண்டை உடைந்தது. இது தொடர்பான விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட பார்த்தோம். தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேட்டியளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்கலாம். नहीं, देखिए मैं पता नहीं आपके शांत हो जाए, आपके कैमरा में होगा। ये पार्लियामेंट की एंट्रेंस है, इसमें मैं अंदर जाने की कोशिश कर रहा था तो बीजेपी के एमपी जो थे वो मुझे ऐसे रोकने की कोशिश कर रहे थे, धकेल रहे थे और मुझे धमका रहे थे, तो वो हुआ है बस। नहीं देखिए हाँ किया है मगर ठीक है कोई मतलब धक्का मुक्की से हमें कुछ होता नहीं है, मगर ये एंट्रेंस है पार्लियामेंट हाउस की और हमारा अधिकार है अंदर जाने का और बीजेपी के जो मेंबर्स हैं वो हमें अंदर जाने से रोक रहे थे। सेंट्रल इशू है जो आप लोग मांग कर रहे हैं अमित शाह के रेजिग्नेशन को लेकर। नहीं, सेंट्रल इशू है कि ये कॉन्स्टिट्यूशन पर आक्रमण कर रहे हैं और जो अंबेडकर जी की मेमोरी है उसका अपमान कर रहे हैं। बीजेपी सर आप लोगों से माफी की मांग कर रही है, कह रही है कांग्रेस माफी मांगे। मैम आपके साथ धक्का-मुक्की हुई है? मैम प्रियंका जी आपके साथ बदसलूकी हुई है? सांसद आरोप लगा रहे हैं कि आप लगा रहे हैं। नहीं देखिए मैं पता नहीं आपके शांत हो जाए, आपके कैमरा में होगा। ये पार्लियामेंट की एंट्रेंस है, इसमें मैं अंदर जाने की कोशिश कर रहा था तो बीजेपी के एमपी जो थे वो मुझे ऐसे रोकने की कोशिश कर रहे थे, धकेल रहे थे और मुझे धमका रहे थे, तो वो हुआ है बस।